வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான ராசி பலன்களையும் இன்றைய நாளின் சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆணி 28ஆம் நாள். இன்றைய திதி சுக்லபக்ஷ வளர்பிறை தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:35 வரை பூராட நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். இன்றைய யோகம் பிரபலாதிஷ்ட யோகம். எனவே இன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், சுப காரியங்களாக இருந்தாலும் அது வெற்றியை தராது. மேலும் இன்றைய தினம் கரிநாள். எனவே நிச்சயமாக சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவது சிறப்பை தரும். மேலும் கடனை அடைப்பதற்கு இன்றைய கரிநாளில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அது உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே மகர ராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் எந்தவித தேவையற்ற பேச்சுவார்த்தையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கூலிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, நண்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் என்பது இருக்கும். மேலும் பொருளாதாரம், தொழில், வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு என்பது உண்டு. செலவுகளில் நீங்கள் சற்று சிக்கனத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பு என்பது இந்த நாளில் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உணவு விஷயங்களில் மட்டும் சற்று கவனமும் கட்டுப்பாடும் தேவை. தொழில் வியாபாரம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. அரசு வழியில் அனுகூலங்கள் மற்றும் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு. இன்று கஜலட்சுமி விரதம். மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் கஜலட்சுமியை நினைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் அரசு வழியில் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் என்பது உண்டாகும். இதுவரை நீங்கள் அரசு வழியில் ஏதாவது முயற்சி செய்து அந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்தால் இன்றைய தினம் கஜலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயமும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கஜலட்சுமிக்கு இன்றைய தினம் நண்பகலில் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இனிப்பு வகை ஏதேனும் ஒரு இனிப்பை நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் என்பது உண்டாகும். இதுவரை அரசு வழியில் முயற்சி செய்து நடைபெறாத காரியங்கள் என்பது நிச்சயமாக அது விரைவில் கைகூடும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான, நல்ல மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் அரசு வழியில் நிச்சயமாக நல்ல ஆதாயம், அனுகூலம் என்பது உண்டாகும். அன்பு நேயர்களே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.